Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெசநகர் தான் வந்திருக்கோம். ஸோ பெசநகரில் வந்து ஒரு கேம் சேலஞ்ச் மாதிரி ஒரு ஃபன் பண்ணலாம் சொல்லிட்டு நானும் கௌதம் அண்ட் சசி 3 பேர் வந்திருக்கோம். ஸோ 3 பேரும் வந்து 4 கேம் விளாட போகிறோம். அந்த 4 கேம்லையுமே வந்து யார் வின் ஆகிறாங்களோ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது. நம்ம சேனல் யாரும் நியூ வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட வைக்கிற பெல் பட்டன் அனுப்பி விடுங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உடனே வரும். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு கேம் பார்த்தீங்கன்னா ரிங்கு 10 ரிங் கொடுத்துருக்காங்க. 10 ரிங் வந்து 50 ருபீஸு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட் ரிங்லேயே வந்துடுச்சு. என்னது லாஸ்ட் எடுத்துறாங்களா? ஃபஸ்ட் ரிங்லேயே போட்டேன், செகண்ட் ரிங் டைப் பண்ணுறேன். ஒரு ரிங் தான் போச்சு, ரெண்டாவது வந்துச்சு, கப்பில் விழுந்துருக்கு. மூணு எடுத்திருக்கேன். இன்னும் 2 தான் இருக்கு. ஸோ லாஸ்ட்டில் 2 ட்ரை பண்ணுறேன், எது எதுவும் பார்க்கலாம். ஸோ 10க்கு 3 எடுத்திருக்கேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சசி ட்ரை பண்ணுறா. தூரமா போட்டு பார்க்கவா? 3 போட்டுருக்கியா? 4 போட்டுருக்கியா? அப்படி தூரமா போடுறேன். விளையாட்டு தான். அந்த சென்டர்ல அந்த கிளாஸ் ட்ரை பண்ண சும்மா. இந்த கப்ஸா? அந்த கிளாஸ் இருக்கு, கிளாஸ். ஜாரா, பெரிய ஜாரா. அதுவா? சும்மா ட்ரை பண்ணு. ஒரு நிமிஷம். ஐயோ. நானா நம்ம அது அடிக்க கூடாது, உள்ள போடணும். ட்ரை பண்ணீங்களா? அது சும்மா இதுல இப்படி போவோம், இதுல மட்டும் இப்படி பாருங்க. நீ போற பார்த்தா உடச்சு விட்டு போயிடுவோம் போல. லாஸ்ட் ஒன் விநாயகர் ட்ரை பண்றோம், விடுதான் பாப்போம். ஸோ சசி வந்து அவுட் ஆஃப் 10க்கு வந்து 2 ரிங் போட்டிருக்கா. ஸோ ஒரு வந்து சின்ன பீகாக் மாதிரி ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு கப்பு ஒன்று. இப்போ தேர்ட் வந்து கௌதம் போட போகிறான். ஓகே, கௌதம் ஆரம்பிக்க போகிறான். ஃபர்ஸ்ட் ரிங் போடுறான். ஏய், இவனும் ஃபர்ஸ்ட் ரிங்லேயே போட்டான்ப்பா பீகாக்கு. நானும் போடலையா ஃபர்ஸ்ட்ல? நீ ஃபர்ஸ்ட்ல போடல, செகண்ட்ல தேர்ட்லேயே போட்டேன்னு நினைக்கிறேன். ஏய், ரெண்டாவது பீகாக், சூப்பர். அப்போ நம்மளுக்கு 10 கிஃப்ட் ஐட்டம் வந்துரும் போலயே. ஸோ தேர்ட் ஷாட் கப்பு. ஸோ 3 போட்டிருக்காங்க கௌதம். இது வரைக்கும் 3மே விழுந்துருச்சு. 4வது ட்ரை பண்ணிட்டான், 4வது விழலை. ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ்ஸு. இன்னும் 5 இருக்கு. ஓ மை காட், லாங்கில் போட்டால் கீழே விழுந்துடுது. ஓ, லாஸ்ட் 3 தான் இருக்கு. ஓ மை காட், ஹார்ட் லக். ஸோ லாஸ்ட் டூ போட்டான். கிட்டியே ஒன்று போட்டான், பீகாக் ஒன்று.
பிள்ளையார் விழுணும்னு நினச்சேன், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கௌதம் பார்த்தீங்கன்னா 4 போட்டிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின்னர் வந்து கௌதம் தான். ஸோ செகண்ட் கேம் பார்த்தீங்கன்னா வந்து பலூன் ஷூட்டிங் வந்திருக்கோம். இந்த வாட்டி வந்து சசி வந்து ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறா. எத்தனை புல்லட்டு? 10 புல்லட்ஸ். எவ்வளோ? ஓகே, 10 புல்லட்ஸ் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் பர் பர்சனுக்கு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சசி ஸ்டார்ட் பண்ணுறா. கரெக்ட் டைம் செடி. ஃபர்ஸ்ட் ஷாட். நீங்க இந்த பால் கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. 30 ரூபாய் தானே. ஏய் ஃபர்ஸ்ட் ஷாட் அடிச்சா. 1 out of 1. ஏய் செகண்ட் ஷாட் அடிச்சா. ஸோ வந்து 2 ஷாட் சசி அடிச்சிருக்கா. ரெண்டுமே வந்து ஹிட் ஆயிடுச்சு. 3ஆவது ஷாட் அடிக்கல. நாலாவது ஷாட் அடிச்சிட்டா. ஸோ அவுட் ஆஃப் 4 3 அடிச்சிருக்கா. டார்கெட் 3. ஸோ 5 ஷாட் இது வரைக்கும் அடிச்சிருக்கா. 5ல் வந்து 4 பட்டிருக்கு. ஏய் சும்மா கண்ணை மூட்டை அடிக்கிறியா இல்லை எய்ம் வச்சு அடிக்கிறியா? படலையா? 6 முடிஞ்சிச்சா? ஓகே, ஸோ 6ல் வந்து 4 அடிச்சிருக்கா. லாஸ்ட். ஸோ அவுட். இப்போ நீ போயிடு. இப்போ எவ்வளோ அடிச்சிருக்க நீ? 6ஆ? ஓகே, ஸோ 10க்கு வந்து 6 அடிச்சிட்டா. ஓகே, நல்ல டார்கெட் தான். செகண்ட் வந்து இப்போ கௌதம் போகிறான். கௌதம் ஓகே, ஃபர்ஸ்ட் ஷாட் அடிச்சிட்டான். அநேகமாக நீங்கள் அடிச்சு முடிச்சுன்னா எனக்கு பலூன் இருக்காது. நானும் தோக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இது ஏய் 2ஆவது ஷாட் அடிச்சிட்டான். 2 out of 2. ஓகே, 3ஆவது அடிக்கல. நீ எண்ணிக்கு வருது. 4th அடிக்கல. அது எங்கேயும் அடிச்சிது. அது கணக்கு கிடையாது, வேற எங்கேயும் அடிச்சிது. ஓகே, 5 ஷாட் முடிஞ்சிருச்சு. 3 அடிச்சிருக்கேன். அடிச்சியா? ஓகே, 4th ஹிட்டு. ஓகே, எவ்வளோ ஷாட் போயிருக்கு? இது இப்போதைக்கு 5 அடிச்சிருக்கான் அவன். 2 அப்பெல்லாம் கணக்கு கிடையாது. ஒரு பலூன் தான். இல்லை இல்லை இல்லை, இது போங்க. ஒரு ஷாட்டுக்கு 1 தான். ஸோ 9க்கு வந்து 7 அடிச்சிருக்கான். ஓகே, அவுட் ஆஃப் 10 7 அடிச்சிருக்கான். ரெண்டுமே போச்சு. இன்னும் ஒன்று மிஸ் பண்ண நான் தான் வின்னர். மிஸ்ஸா? ஒன்று மிஸ் பண்ணிடுங்க. பாவி, விஜய்க்கு என்ன மிஸ் பண்ண சொல்றீங்க? ஸோ அஃபிஷியலாக நான் தான் வின்னர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க இப்போவே. எனக்கு பலூன் இல்லை, ஏன்னா நீங்கள் வச்சீங்க. அவ்வளோ 5 அடிச்சனா? 5 சசி 6 கௌதம் 7. ஸோ வந்து செகண்ட் ரவுண்டில் கௌதம் தான் வின்னர். ஸோ தேர்ட் கேம் பார்த்தீங்கன்னா போ அண்ட் ஆர் சேலஞ்சு. இப்போ கௌதம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ட்ரையல் பார்த்துக்கிறான். இது வந்து ட்ரையல். இது சென்டராக வந்துரு. எங்கே நான் பார்க்குறது?
எங்கேயாவது பார்த்து அடி. ஐயோ ஒட்ட மாட்டேங்குது. ஒட்டணுமா அதில்? இன்னும் கம்மி பண்ணுமா? சரி சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? 10ல கரெக்டா அடிக்கணுமா? ஆமா ஒரு வாட்டி அடிச்சு காட்டுங்க. சரி ஒரு வாட்டி ஒரே அடிச்சு காமிக்கிறாரு. ஐயோ படம் மாதிரி ரப்பரோட பவர் போயிடுச்சு போல. ஐயோ பட்டுச்சா? படுது. ஒட்டணுமா அதில்? ஒட்டணுமா? பட்டா வச்சுக்கலாமா கணக்கு? அந்த ஒட்டறதுக்கு சான்ஸே இல்ல. எப்படி ஒட்டுவது? நாக்கு ஒட்டல. ஓ வா. அஷ்டாருப்பா கரெக்டாக பத்தாதுல. ஆனால் நமக்கு அது கரெக்டாக நமக்கு பட்டாலே நம்ம வின் பண்ண மாதிரி தான். ஏன்னா அது ஒட்ட மாட்டுது. சரி யாரு அதிகமா நம்பர் படுதோ அவங்க சரி இன்கேஸ் ஒட்டலைன்னா யார் வந்து கரெக்டாக அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு கௌதம் ஸ்டார்ட் பண்ணுறான். ஒன்றும் கிடைக்காது. 40 ரூபா வேஸ்ட் அர்த்தம். ஓகே கௌதம். டார்கெட் நல்ல. கௌதமோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த பாகுபலி. ஓ பட்டுது ஆனால் விழலை. சரி சாரி பட்டுது ஆனால் வந்து ஒட்டலை. ரெண்டாவது ஆச்சான் க்ரீனு. க்ரீன் அடிச்சா செட் ஆகுதுல்ல? 10 அடிக்கணும். க்ரீன் கிடையாது 10 தான் அடிக்கணும். அப்படியே வச்சுக்கலாம். நான் ஒன்று பண்ணிட்டுமா கையில் போய் ஓட்டி விட்டு. மூணாவது ஷாட்டா? ஐயோ பட்டுது ஆனால் ஒட்டலை. பட்டுது ஆனால் ஒட்டலை. ஆனால் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து 3க்கு 1 இல்லை நெக்ஸ்ட் சசி இப்போ. ஸோ 3க்கு வந்து எதுவுமே ஒட்டலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து சசி ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். செகண்ட் ஒட்டிச்சு ஆனால் வந்து 10ல் ஒட்டணும். சரி அப்போ நம்ம கவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். யாரை வந்து ஹையஸ்டாக பாயிண்ட் எடுக்கிறாங்க. ஓகே சரி ஓகே இப்போ வந்து சசி ஒன்று ட்ரை பண்ண போகிறா. சசி ட்ரை பண்ணு. பாட்டி வேஸ்ட் பண்ணு. எப்படி வைக்கணும்? திருப்பி உனக்கு எந்த சைடு வேணுமோ இந்த சைடா அந்த சைடா பார்த்துட்டு பிடிச்சிக்கோ. அப்புறம் இதை எடுத்து ஃப்ரண்ட்ல வைக்கணும். அதை அப்படியே புல் பண்ண அந்த ரிங்கு. கேப் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த black அந்த பஜ்ஜி போடுற மண்டல வச்சு விட்றாத. எங்க இருக்கு பஜ்ஜி? அங்கே பின்னாடி ஒரு பஜ்ஜி போடுறாரு. பிடிக்காத இங்க மட்டும் பிடி. இல்லையா? ஆ இப்போ கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் இல்லை. ஆ கரெக்டாக ஏன் வச்சடி. ஆ விட்டுரு. இப்போ விட்றா பார்ப்போம். ஏய் இந்த மாதிரி போறோம். ஏ அதை போய் அதை இழுத்து கொண்டு வந்த ரப்பரை இப்போ விட்றா பார்ப்போம். ஓகே லீவ் இட். ஆ விட்டுரு விடு. விட்டுட்டேனே. விட்டுரு. அதற்குமா? ஆமா ஆனா இந்த மாதிரி ஒரு பிளேயர் பாத்திருக்கீங்க? ப்ரோ பிளேயர். நான் சொன்னேன்ல நீ ஆர்ச்சரி கிளாஸ் போறேன். ஆர்ச்சரி கிளாஸா? ஐயோ பட்டு சூப்பர். அது ஜூம் பண்ணுங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கான். ஆனால் வந்து டார்கெட்டுக்கு மேலே போயிடுச்சு. பரவாயில்ல செகண்ட் ட்ரை பண்ணலாம். ஐயோ என்னப்பா புலிகேசியோட மோசமாக இருக்க நீ. ஸோ செகண்ட் ட்ரை. வைக்கணுமா? இப்படி குத்து உள்ள லாக் ஆயிடும். விட்டுறணும் ஃபுல்லா விட்டுறணும். அதை மட்டும் விடணும். செகண்ட் ட்ரை. ஓகே விடலாம். எடு அந்த பக்கம் இருக்கே. நீ அப்ப இந்த மிடில் பண்ணு. ஓகே வேணாம். ஐயோ சும்மா இரு. என்ன காத்துல ஆடுதா பயத்தில் ஆடுதா? ஏன் அங்கிள் வராரு? நீ விடுப்பா. நீ ஏன்பா அங்கே பார்க்குற? நீ அடியா? ஏய் அந்த பிங்க் பொம்மையிலே பட்டுருச்சு அண்ணா டைரக்டா. சோ அந்த பொம்மை எனக்கு தான். இந்த 10ல பட்ட அடி வாங்குனது நானு. கப்பு எனக்கு தான். இல்ல இந்த ஏய் இன்னொன்று லாஸ்ட் ட்ரை. திருப்பு. லாஸ்ட் ட்ரை. இது நம்ம விட்டுரு. ஓ மை காட் பரவாயில்ல. நான் 9ல ஒன்னு அடிச்சேன். சரி ஓகே. இந்த ஃபிக்ஸ் ஆச்சுல இதுல போய் சசிதோடது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் தான் வந்து போர்டில் ஒட்டிச்சு. ஆனால் வந்து டார்கெட்டில் ஓகே அதான் ப்ளூவில் 6 பாயிண்டில் ஒட்டிச்சு. பட் 10ல் தான் ஓட்டணும். அப்போ தான் கிஃப்ட் கிடைக்கும். பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போது
ஐயோ blue. ப்ளூ பட்டுச்சு. சரி ஓகே. ஓகே செகண்ட் ஒன். ஐயோ அது பக்கத்து கடைக்கு போயிடுச்சு. பஜ்ஜி பஜ்ஜி சட்டில போய் உள்ள போகுது. எனக்கு பொம்மையில பட்டு அந்த பொம்மைல எங்க தான் இருக்கு. பொம்மை டிக்கில ஐயோ சூப்பர். இந்த ரவுண்டில் நான் தான் வின்னு. ஏன்னா 2 டார்கெட்டில் அடிச்சிருக்கேன். ஆமா. ஸோ வந்து 3 கேம் விளையாடிருக்கோம். 3 கேமில் வந்து 2 கௌதம், நான் 1 வின் பண்ணியிருக்கேன். காய்ஸ் இப்போதைக்கு வந்து 3 கேம் விளையாடிருக்கோம். 3ல் வந்து 2 கௌதம் வின்னு, நான் 1 வின்னு. இப்போ 4வது கேம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கப்பெல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க. அந்த கப்பை வந்து பெரிய பால் வச்சு அடிக்கணும். ஸோ அந்த கேம் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸில் வந்து மேக்ஸிமம் கப்பே விழாது. பட் இனிமேல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 6 பால் வச்சு அடிக்கணும். இது 10 கிளாஸுமே விழணும். அப்போ தான் வந்து இது கிஃப்ட்டுகள் கொடுப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. மினிமம் கிஃப்ட்டே இது வந்து 8 பால் இருந்தாலே வந்து குட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து விழுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது முன்பே நாங்கள் முன்பே ட்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த வாட்டி யாரும் விளாடணும்? ஃபஸ்ட்டு இந்த ரிங் யார் போடுது? நான் தான் போடணும். அப்போ நான் தான் வரணுமா? சரி ஓகே. இது ஒரே த்ரோ தான். எத்தனை கப் விழுதுன்னு பார்ப்போம். கப்பு தெரியுதா? விடுமா? எல்லாரும் வெறும் 3 தான் வந்து கப் போட்டு ஓட்டிக்கிறாங்க. 3 தான் வந்தது. சரி ஓகே. செகண்ட் ட்ரை வந்து சசி. இது 8 விழுந்தா தரேன்னீங்கல்ல? ஆமா 8 விழுந்தா தரேன். எப்போ நான் 3 ஸ்டெப் நான் 5 ஸ்டெப். ப்ரோ பிளேயர் வராங்க. ட்ரை பண்ணு. ப்ரோ பிளேயர். நம்ம வேணா கேம் ஃபுல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 8 ஊந்தா கிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க. நான் 3 போட்டு சசி 3 போட்டாங்க. கௌதம் மட்டும் போட்டு கிஃப்ட் கொடுத்துருவாங்க. எனக்கு என்னமோ பாலை விட கப்பு வெயிட் ஆகுன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி ஓகே. நான் இங்கே அங்கே போட்டா அங்கே போயிருங்க. ஓகே. இப்போ கௌதம் போட போகிறான். ஸோ எத்தனை பார்க்கலாம். ஓ மை காட் 5 விழுந்துருச்சு. ஸோ 6 + 5 11. நம்ம டார்கெட் அச்சீவ் விடு. ஆனால் இவங்க டார்கெட் அச்சீவ் இல்லை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கௌதம் தான் லீடிங்கில் இருக்கான். ஃபுல் கேமே வின் பண்ணது பார்த்தீங்கன்னா கௌதம் தான். அவுட் ஆஃப் 4ல் வந்து 2 கேம் வின் பண்ணால் இந்த கேம் வந்து யாருமே வந்து வின்னர் ரன்னர் கிடையாது. இப்போ யார் வின்னர் பார்த்தீங்கன்னா அது கௌதம் தான். நாங்கள் வந்து ஒருத்தரும் வந்து 8 போடணும்னு சொன்னார். ஆனால் நாங்கள் சேர்ந்து வந்து 11 போட்டிருக்கோம். அதனால் வந்து வெறும் கையோட அந்த அனுப்ப விரும்பலை. அதனால் ஆறுதல் பரிசாக வந்து இந்த கீச்சன் கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? சரி ஓகே கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பஜ்ஜி சாப்பிட போகலாம். கேம்லாம் விளையாடி முடிச்சு ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து பஜ்ஜி வந்து ஆர்டர் பண்ணி பஜ்ஜி சாப்பிட்ருக்கோம். இது வந்து 5 in 1 பஜ்ஜி. 5 டைப் ஆஃப் பஜ்ஜி வந்து ஒரே பிளேட்டில் கொடுக்குறாங்க. 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விளாக் நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுங்க. ரைட் சேஃப் அண்ட் லீவ் சேஃப். பாய்.